ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தாங்க. அது என்ன சாப்பாடுன்னு பார்க்குறீங்களா? அதுதான் உளுந்து சாப்பாடு. ஆல்ரெடி என்னோடய சேனலில் கருப்பு உளுந்து சாப்பாடு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உளுந்து சாப்பாடுனா குழந்தைங்க பெரியவங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. உளுந்து சாப்பாடு வெறுமனை சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? அதுக்கு தான் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா புடலங்காய் கிரேவி. என்ன புடலங்காய் கிரேவியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்து சாப்பாடுக்கு நம்ம உளுந்தை வறுத்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து போட்டு நம்ம வறுத்துக்கணும். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். எதுக்கு உளுந்து வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சாப்பாடு செய்யும்போது உளுந்து வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும். உளுந்தை ரொம்ப கருப்பாக வறுத்துடக்கூடாது, லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் போதும். உளுந்து வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும், அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும்போது இந்த சாப்பாடு அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். உணவில் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. உளுந்தை நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நம்ம எப்பவும் செய்கிற சாப்பாடு அரிசியில் தான் இந்த உளுந்து சாப்பாடு நான் செஞ்சுருக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியில் வறுத்த உளுந்தை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் கரெக்டாக 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி, பெரிய தக்காளி பழம் 1 கட் பண்ணதை அதையும் போட்டுக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து இதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். எண்ணெயிலேயே தக்காளியை நல்லா வதக்கிடணும். மிளகாத்தூள் கரெக்டாக 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கரெக்டாக 3/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். கரம் மசாலா தூள் 3/4 டீஸ்பூன். அடுத்து கட் பண்ணி வச்ச புடலங்காவை போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதில் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அடுத்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காயில் இப்படி ஒரு கிரேவி நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. உளுந்த சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். 5 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, பட்டை கொஞ்சம், கசகசா 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 6. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் 1 நீள நீளமாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். கல் உப்பு 1 டீஸ்பூன், தக்காளி பழம் 1 கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா அதையும் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிடணும். தயிர் 2 டீஸ்பூன். எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாமல். அரிசியை போட்டாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க. 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. கீழே இருந்து மேலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான உளுந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உளுந்தை வறுத்து ஊற வச்சதுனால உளுந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வலுவழுப்பும் இருக்காது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.